நம்ம போகும்போது மட்டும் செல்விக்கு நகையெல்லாம் போட்டு நல்லா ஜொலிக்கிற மாதிரி காட்டுவானுங்க. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? ஏய், அவ கட்டின அந்த புடவையை கவனிச்சியா? ஏதோ இல்லாதவங்க வீட்டுல கட்டுற புடவை மாதிரி இல்ல. அந்த முண்டக்கண்ணி இவள குறுகுறுன்னு முறைக்கும் போதே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. ஐயோ, அங்க பாருங்களேன். செல்வி, செல்வி, ஐயோ போடி. செல்வி, 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 என்ன பண்றீங்க? போடுங்க. நீ போய் பாத்திரத்தெல்லாம் கழுவு. என்னம்மா செல்வி, வா. என்ன இது? செல்வி தானே? என்னம்மா நீ? என்னம்மா இது? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அத போடு. வாங்க. நீ வா. சொன்னா ஏன் இப்படி பண்றாங்க? வாமா இப்படி. என்ன செல்வி கண்ணே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கற? ஏன் இப்படி ஏன் பண்றாங்க? இப்படி எல்லாம் பண்ற? போ. சாப்பிட்ட தட்ட கூட எடுத்து வைக்க மாட்டாமா? இப்ப என்னடானா இருக்கிற 10 பாத்திரத்தை எடுத்து போட்டு தேய்க்கறா. ஆமாம்மா, எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன புரியல? அந்த கம்முனாட்டிய செல்வி அவனுக்கு வீட்டுல இதெல்லாம் செய்ய வச்சிருக்கானுங்க. ஏய், அது எவ்வளவு பெரிய பங்களா? அங்க எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க. அது பத்தாதுன்னு இந்த நிலைமையில இருக்க நம்ம செல்வியை போய் வேலை வாங்குவாங்களாடா? பழி போடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது. இந்த முகத்தை பார்த்தா கொடுமை பண்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா சொல்லு? அம்மா, உள்ள கைய பாருமா, எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கு பாருமா. எங்க? அடே, ஐயோ. அம்மா, பாருடா. ஐயோ, ஆமாமா. ஐயோ, ஆமாக்கா. என்னம்மா இது? என்னடி இது? நம்ம வீட்டு பொண்ணுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. என்னம்மா? செல்வி கண்ணு, செல்வி கண்ணு, செல்வி, செல்வி கண்ணு, செல்வி, செல்வி, அம்மாடி. ஆப்பிள் ஆப்பிள். ஐயோ, குழந்தைக்கு பசிக்குது போல இருக்குடி. போய் சாப்பாடு எடுத்து வை, போ. சரிம்மா, போய் குடு. நீ வாடா செல்வி, வாமா போலாம். வா வா வா. நீ உட்காரு உட்கார் செல்வி, உட்காரு. ம், சரியா உட்காரு. ம் ம், குடு. இந்தடா, சாப்பிடு சாப்பிடு. ஏய் சாப்பிடு செல்வி, கண்ணு. எங்க செல்வி, போற? செல்வி. ஏய், அம்மா, என்னம்மா இது? ஐயோ. மெதுவா சாப்பிடு கண்ணு. ஐயோ, அதுவா சாப்பிடுறா? ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு போடி, சீக்கிரம் வாடி. சீக்கிரம். ஐயோ, கடவுளே. இதோ சீக்கிரம். சீக்கிரம் வராமா? அக்கா, எப்படி? குடு, குடு. இந்த தண்ணி குடி. இந்த. பாத்துக்கா. சந்தோஷ், சொல்லு மாயா. ஏன் டின்னர் வேணான்னு சொன்ன? என்னோட பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். இப்ப நான் என்ன சாப்பிட நிலைமையில இருக்கேன்? நீ என்ன தப்பு பண்ணிட்டனா இப்படி குற்ற உணர்வுல பேசுற? செல்வி காணாம போனது ஒரு தற்செயலான விஷயம். அது அவ வீட்ல இருக்கிறவங்களுக்கு புரியலன்றதுனால நீ என்ன பண்ண முடியும் சந்தோஷ்? அது எப்படி மாயா? நான் தானே அவளை வலுக்கட்டாயமா வெளியே கூட்டிட்டு போனேன். அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா. என்னால தானே அவளுக்கு இந்த நிலைமை. ஐயோ சாமி, தாங்கலடா. ஒரு லூசு பொண்டாட்டிக்காக நீ இவ்ளோ உருகுற. அவ இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா உன்னை கையில பிடிக்க முடியாது போல மாயா, இருக்கு. நீ போய் தூங்க. இல்ல சந்தோஷ், நீ இப்படி வேதனையில இருக்கும்போது நான் எப்படி போய் நிம்மதியா தூங்க முடியும்? செல்வி கூடிய சீக்கிரம் வந்துருவா சந்தோஷ், நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசு அவங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும். நான் போய் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டு வரவா? வேணாம் மாயா. நீ சாப்பிட்டா நானும் கொஞ்சம் சாப்பிடலான்னு நினைச்சேன். சரி, நீ போய் எடுத்துட்டு வா. ம்.
திரும்பவும் அந்த லூஸ் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த ரூமையும் என்னால யூஸ் பண்ண முடியாது, உன்னையும் தொட முடியாது. மாயா, சந்தோஷ், என்ன கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டியா? செல்வி, செல்வி, சந்திரா, ஏ சந்திரா, ஆ, சந்திரா ஏந்திரிய. என்னடி செல்விய பாரு, செல்விக்கு என்ன? இங்க பாரு, என் கையில செல்விய பாரு. ஐயோ அம்மா, அம்மா, பிரபா, இங்க பாரு செல்விய. என்னடி என்ன என்னடி கையில இது? இவ இப்படி பண்றா? அவளை எழுப்பாத, அவ தூங்கட்டும். என்ன சந்திரா இது? தரையில உட்காரத்துக்கே 10 தடவை யோசிப்பா. இப்ப பார்த்தா தரையில படுத்துட்டு இருக்கா. மொத்தமா நம்ம செல்வி மாறி போயிட்டாடி. ஆமாம்மா, இது நம்ம செல்வி அக்கா மாதிரியே தெரியல. சும்மா இருக்கியா? என்னமோ அது இன்னைக்கு தான் புதுசாக நடக்கிற மாதிரி பேசுறீங்க. இதான் அந்த வீட்டில் தினைக்கும் நடந்திருக்கு. நமக்கு தான் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது. செல்வி உட்கார்றதும் சாப்பிட்றதும் தண்ணி குடிக்கிறதும் தூங்குறதும் எல்லாமே புதுசாக இருக்குது. அவளை யாரோ அந்த வீட்டில் தப்பாக பழகியிருக்காங்க. இல்லைன்னா அவள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. நம்ம பயந்து தான் இந்த நிலைமையில இருக்கோம். இனிமேலாவது நம்ம தைரியமாக ஏதாவது முடிவெடுத்தாதான் நம்ம செல்வி நம்ம காப்பாற்ற முடியும். அங்க பார்த்ததுக்கும் இங்க பாக்குறதுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமா இல்லையே. சுத்தமா புத்தி பேதலிச்சு போயிட்ட பொண்ணு மாதிரில நடந்துக்கிறா. எது எப்படியோ காலையில வேலையா செல்வி அக்காவை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கணும். ஆமாம், நம்ம ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போதான் என்ன உண்மைன்னு தெரியும். அவனுக்கு சவகாசம் இனிமேல் நமக்கு வேணாம். என் பொண்ணு பழையபடி மாறிடுவாள். நம்ம குலசாமி நம்மளை கைவிடாத சுமதி. நீ அழாத. இவ்வளவு கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம குழந்தை நம்ம கைக்கே கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இப்ப அவ நம்ம ஆதரவுல இருக்கா. கவலைப்படாதீங்க, நம்ம செல்வி நம்ம பழையபடி மாத்திரலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அழாதீங்க. நம்ம செல்விக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு, அந்த குடும்பத்துல ஒரு பையன் உசுரோடு இருக்க மாட்டான். டேய், அவங்க குடும்பத்தோட நமக்கு என்னடா சவகாசம்? இதோட கை கழுவோம். நம்ம பிள்ளை நம்ம கூட தானே இருக்க போகுது. இனிமே அவங்களுக்கும் நமக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது. நாளைக்கு டாக்டர் பத்த கையோட நாளைக்கு அவனுக்கு மேல போலீஸ்கிட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அப்பதான் அவனுக்கு திமிர் அடங்கும். அதான் ஏற்கனவே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இனி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல தான் புகார் கொடுக்கணும். அப்பதான் அவங்க சரிப்பட்டு வருவாங்க. எப்படி வெறும் தரையில படுத்துட்டு இருக்கா? நான் போர்வையாச்சும் போத்திட்டு வந்துட்டேன். சித்தி, அக்கா நல்லா தூங்குறாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள எழுப்ப கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். அக்கா ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுது?
மதி மாறவில்லை, மதி மூடி உள்ளது. காற்று வீச கார்மேகம் விளங்கும். அம்மன் ஆலயம் சென்று வா, மங்கையின் மதி மாறும். ஓம் நம சிவாய. செல்வி, இனிமே உனக்கு விடிவு காலம் பிறந்துருச்சும்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். ஆ? சரியா? வா வா வா, வா. மா ம்? என்ன இது? காஃபி டி. எடுத்து உன் தலை மேலேயே ஊத்திக்கோ. ஏன்டி ஏன்னா நான் உன்னை இன்னியோட தலை முழுக்க போறேன். அதுக்கு தான். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் பரிமாறிட்டு நல்லா போண்டா சாப்பிட்டுட்டு இருக்க. என்னடி நீ பாட்டுன்னு பேசிட்டே போற? என்னடி பண்ணல நான் உனக்கு? அவ கருவு கலைக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல? நீ கருவை கலைக்க ட்ரை பண்ண, ஆனா அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. சந்தோஷ் செல்விய பார்க்க கிளம்பிட்டு இருக்கான். அவனை பார்த்து அழுது சென்டிமெண்ட் ஆகி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் உன்னதான் கொல்லுவேன். ஏய் என்னடி விட்டா பேசிட்டே போற? நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் எவ்வளவு அறிவுபூர்வமா இதை செஞ்சு காட்டுறேன்னு பாரு. இங்க வா, நான் உன் கூடவே இருப்பேன். செய்க காட்டுவேன், புரிஞ்சுக்கோ. கிளி புள்ள மாதிரி நான் சொல்றதே திரும்ப சொல்லு. அவனை தடுத்து நிறுத்து. அவன் இன்னைக்கு செல்விய பார்க்க போக கூடாது. ஓகே டன். ஓகே ஓகே. வரா. எங்க கிளம்பிட்டே சந்தோஷ்? நான் போய் செல்வியை பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். வேணாமே. ஏன்? இல்ல, நீ அவளை எவ்வளவு நேசிச்சிருப்ப, அவ ட்ரீட்மெண்ட்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்ப. ஆனா நேத்து அவங்க வீட்டு ஆளுங்க உன்னை அப்படி அடிச்சாங்களே, அதுல இருந்து எனக்கு எவ்வளவு மனசு பொறுக்கல சந்தோஷ். நீ போ சந்தோஷ், நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஐயோ மறந்து போச்சே. தத்தி முழிக்குதே. என்னாச்சு ஆண்டி? சந்தோஷ், இதோ மாயா வந்துட்டாளே. உனக்கு அவளை பார்த்து பேச தைரியம் இருந்தா நீ அவகிட்டே சொல்லிட்டு போ. ஷோ, மாயா, சொல்லு சந்தோஷ். சந்தோஷ், நீ எங்கேயோ வெளியே கிளம்புறதா அம்மா சொன்னாங்க. எங்க கிளம்பிட்ட? செல்வியை பார்க்க போலான்னு. போ சந்தோஷ், போ. ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டு போ. என்ன முடிவு மாயா? நீ 1 கோடி ரூபாய் கடனா கொடுத்தனா அதை திருப்பி வாங்க பிச்சை எடுப்பியா, இல்ல உரிமையா கேப்பியா? என்ன மாயா சொல்ற? புரியல. நீ நான் கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. உரிமையா தான் கேட்பேன். அதே மாதிரி தான் செல்வி நல்லா இருக்கணுமேனா இந்த நிலைமையிலயும் அவங்க அப்பா அம்மாவோட நீ அனுப்பி வச்சிருக்க. உன்னோட இந்த விட்டு கொடுக்கற மனப்பான்மைய அவங்க உன் பலவீனம் நினைச்சிடக்கூடாது. என்ன சொல்ல வர மாயா? செல்வியோட மாமா என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல? இந்த நிலைமையில அவளால டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண முடியாது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சட்டப்படி முழுக்க முழுக்க உனக்கு தான் சொந்தம்னு அர்த்தம் சந்தோஷ். அவங்களுக்கு புரியணுமே மாயா. இந்த உலகத்துல நம்மள தெரிஞ்சுக்கிட்டவங்க ஜாஸ்தியா இருக்கலாம், ஆனா நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க கையளவு கூட இல்ல சந்தோஷ். என்னை விட உன்னை பத்தி யாருக்கு சந்தோஷ் அதிகமா தெரியும்? நான் உன்னை காதலிச்சேன், ஆனா நீ அவளை காதலிச்ச. நான் பழசெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டேன், ஆனா நேத்து நடந்தது கூட மறக்க தயாரா இல்ல. 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு அன்எஜுகேட்டட் ஃபேமிலி சந்தோஷ். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கு நான் உங்களை கேவலமா பேசல. இங்க இருக்கிற சந்தோஷ் அவங்களுக்கு சிறப்பா மாறவும் தேவையில்ல. நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருமே உன்னை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அன்பார்ச்சுனேட்லி செல்வி வீட்லயும் அவளை விட்டு கொடுக்க யாருமே தயாரா இல்ல. அப்போ என்னை என்னதான் பண்ண சொல்ற மாயா? அதான் முதல்லயே சொன்னனே, முடிவெடு. அமைதியா நிதானமா யோசிச்சு ஒரு முடிவெடு. சட்டப்படி போறியா இல்ல எமோஷனலா அவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்க போறியா? உரிமையா கேட்க போறியா இல்ல உதவி கேட்க போறியா? வக்கீலா இல்ல திருப்பி அடிதடி சண்டை போலீஸ்னு போறியா? என்னால எந்த முடிவு எடுக்க முடியல மாயா. முடிவெடுக்க முடியாதவனுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடைச்சதில்ல சந்தோஷ். லாவா லவ்வா யோசி. தலை குனியாத சந்தோஷ். தப்பு செஞ்சவன் தான் தலை குனியணும். நீதான் எந்த தப்பும் செய்யலையே. உன்ன மாதிரி நேர்மையானவன, உன்ன மாதிரி அன்பான புருஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீ கிடைக்க அவ தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவ கிடைக்க நான் உனக்கு உதவி செய்யறேன். சட்டம் உதவி செய்யும். இப்ப நான் வக்கீல கூப்பிடவா வேணாமா? நீயே சொல்லு. வக்கீல கூப்பிடு மாயா. நமக்கு செல்வியும் முக்கியம், நம்ம கௌரவமும் முக்கியம். நீ சொல்றதான் கரெக்டா. நீயும் கூட வா. நீ எப்ப சொல்றியோ அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்தே போவோம். எப்படி இதெல்லாம்? வக்கீல் வேற. லூசு. வக்கீல் இவங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்கு இல்ல, பிரிக்கிறதுக்காக. டைவர்ஸ் வாங்க முடியாதுன்னு எவன் சொன்னா? வக்கீல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருக்கும் கொடுக்கறத கொடுத்தா இவங்க 2 பேரையும் பிரிச்சிடலாம். மாயாவாவே நான் சந்தோஷ் பொண்டாட்டியா ஆகல. என் பேரு மாயா இல்ல. என் புருஷன் எனக்கு மட்டும்தான். ஐயோ, என் பொண்ணு வாந்தி எடுக்கறாளே. செல்வி, 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 என்னம்மா? செல்வி கண்ணு, என்னம்மா? என்னம்மா? ஒண்ணு இருக்காதடி, நீ பயப்படாத. ஐயோ அம்மா. இரு இரு. என்னடா? ஒண்ணு இல்லடி, இரு, பயப்படாத. ஒண்ணும் இல்ல, பயப்படாத, இரு. டேய் பிரபா, நீ போய் ஆட்டோ ஏறா, டாக்டர் போலாம். டேய் குமார், நீ போய் ஃப்ரிட்ஜ் திறந்து சோடாவும் எலுமிச்சம்பழமும் எடுத்து வா போ. என்னக்கா இது? இப்படி ஆகாதடி, பயப்படாத. ஏய், 2 பேரும் கொஞ்சம் புலம்பாம இருக்கீங்களா? பாத்துமா, பாத்து. மெதுவா. ஏய், செல்வி மாசமா இருக்காடி. என்னம்மா சொல்ற? இந்த நிலைமையில? ஏய், என்னடி? அவ நல்லா இருக்கும் போது தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்ப அவ ஆரோக்கியமா தானே இருந்தா. நாடி 60 நாளைக்கு மேல காட்டுது. கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாசம் கணக்கு வருது. ஒருவேளை அந்த வீட்லயே இவ வாந்தி எடுத்திருப்பா போல இருக்கே. நான் தான் போய் சொன்னேன்ல, திருட்டு ஃப்ராட் கம்னாடி அவனுங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல மறைச்சிருக்கானுங்க. ஒரு நாளா அவனுக்கு இருக்குது பாரு. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இருமாமா. இந்தா. செல்வி கண்ணு, பார்த்து மெதுவா எந்திரிமா. பாட்டி இப்படி சோடா மிச்சு போலாம். வேணாண்டா, இதுக்கு அவசியமே இல்லை, எடுத்து வச்சிரு. அம்மா, எதுக்கு இன்னொரு வாட்டி நாடி பிடிச்சு பாருமா. ஒருவேளை பித்த வாந்தியா இருக்க போகுது. ஏண்டி, நீங்க 2 பேரும் மாசமா இருக்கிறது சொன்னதே நான் தான். பித்த வாந்திக்கும் மத்த வாந்திக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? எனக்கு நீ சொல்லி தெரியா? மா, எதுக்கும் ஒரு லேடி டாக்டரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆமாமா. நீ 100 டாக்டரை பார்த்தாலும் நான் சொன்னதான் சரின்னு சொல்லுவாங்க. அம்மாடி, நீ உன் அம்மா வயித்துல இருக்கும்போதே இவன் நாடி பிடிச்சு பார்த்ததே நான் தான். இந்த வீட்டுல 10 பேர புள்ளையோ இல்ல 10 பேத்தியோ பிறந்தாலும் நான் தான் பார்த்து சொல்லுவேன். சரி, பொண்டாட்டி மாசமா இருக்கிறத முதல்ல புருஷனுக்கு தான் சொல்லணும்.
ஏ கையில நீ முதல்ல அந்த வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லு. ஓ அவனுங்களே நம்மகிட்ட இதெல்லாம் சொல்ல மறைச்சிட்டானுங்கன்றா நீ அவனுக்கு போன போடுன்ற. ஏய் இவன் ஒருத்தன். ஆமாமா, பிரபா சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணுமா? அம்மா அந்த கர்மம் முடிச்சவங்க நேத்தே வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க. அதுங்க மூஞ்சியும் மொகர கட்டையும். இப்ப இந்த விஷயத்த போய் சொன்னேன்னு ஏன் புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணுங்க. வேணாம்மா விட்டுறலாம். ஏய் ஆளாளுக்கு 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு வேண்டாம்? புருஷனுக்கு சொல்லாம ஒரு பொண்ணு மாசமா இருப்பாளா? இவதான் குழந்தை மாதிரி உலகமே தெரியாம இருக்கா. நாம தான் வாந்தி எடுத்தா வாய் தொடச்சு விடுறதுல இருந்து விளகாப்பு வரைக்கும் பார்த்து பார்த்து செய்யணும். மோ அதெல்லாம் சும்மா பட்டையை கிளப்பிடலாமா? அப்ப பாரு நம்ம ஊட சும்மா திருவிழா மாதிரி இருக்கும். தார தப்பட்ட மேல தாளம் யானை குதிரை எல்லாத்தையும் கொண்டு வந்துட மாட்டேன். அப்ப இவ புருஷனை கொண்டு வாப்போ. என்னடா முழிக்கிற? ஒரு பொண்ணு வாழ்க்கையில விலை மதிக்க முடியாதது கட்டின புருஷனும் அவன் கட்டின தாலியும் தான். அதுக்கு மேல அவ உலகமே. அவளுக்கு பிறக்க போற குழந்தை. குழந்தை பிறக்கும் போது சாமி மாதிரி கூடவே இருந்து பாத்துக்க போறது அவ புருஷன்தான். அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னாலும் ஒரு பொண்ணால இதெல்லாம் உணர முடியும்டா. இத பாரு பிரபா, இந்த விஷயத்துல மட்டும் நான் சொல்றதுக்கு நீ எதிர்த்து பேசாத. இத சொல்றதுக்கு உனக்கு வயசும் பத்தாது. இந்த விஷயத்த பத்தி உனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது. அம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த பாவிங்க நம்ம பிள்ளைய நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குடும்பத்தோட சாவகாசமே வேணாம் சொல்றேன். ஏண்டி நான் என்ன அவங்களெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கங்க நான் சொல்றேன். இவ மாசமா இருக்கிறத இவ புருஷன்கிட்ட சொல்லுங்கன்னு தானே சொல்றேன். புத்தி சுவாதீனம் இல்லாம ஒரு பொண்ணு வயது சாச்சிட்டு நிக்கும் போது பக்கத்துல புருஷன் இல்லன்னா இந்த ஊர் உலகம் தப்பா பேசாதா? அம்மா வாயால அப்படி சொல்லாதம்மா. என்ன போனை போட்டு அவ புருஷன்கிட்ட சொல்லணும். கையில அந்த வீட்டுக்கு ஒரு போனை போடு. போனை கொடு. ஹலோ ஹலோ மாயா, எஸ் யாரு? கயல், செல்வியோட தங்கச்சி. ம் செல்வி அக்கா மாசமா இருக்காங்க. வாட்? மை சிஸ்டர் செல்வி இஸ் கேரிங். இங்கிலீஷ் புரியுதா? எஸ். இதை மட்டும் எந்த சேஞ்சஸும் இல்லாம சந்தோஷ் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுவீங்கல்ல? ம் எஸ் ஷூர். சரி, உங்களை நான் நம்புறேன். வச்சிடுறேன். செல்வி கன்சீவா இருக்கிறது நமக்கு மட்டும் தானே தெரியும்னு நினைச்சோம். இது எப்படி அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு? இதை நான் சந்தோஷ் கிட்ட சொல்லனாலும் தப்பா போயிடும், சொன்னாலும் பிரச்சனையாகும். என்ன பண்றது?